நம்ம முதல்ல பார்த்தோம் பார்த்தீங்களா பர்சனல் ப்ரொனவுன், அதாவது ஒரு பர்சன்ஸ் அதோட மீனிங்ஸ் அதோட யூசேஜஸ் என்ன அதெல்லாம் நம்ம சொல்லி பார்த்தோம்ல. இப்போ அதோடைய கண்டினியூஷன் தான். ஆனால் வேர்ப் கான்ஜுகேஷன்னு சொல்லிட்டு ஜெர்மனில் சொல்லுவாங்க. அது இன்னொரு டேர்மும் சொல்லலாம், வேர்ப் எண்டுங்கன். அதாவது அந்த வேர்ப்ஸோட எண்டிங், ஒவ்வொரு வார்த்தையோட வேர்போடைய எண்டிங்ஸ் மட்டும் கீப் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதுக்கான ரூல்ஸ் தான் இது. அதாவது இப்போ இஷ்னா வேர்ப் வந்து ஈல தான் முடியணும், தூனா வேர்பு எஸ்டியில் தான் முடியணும். இந்த ஏர்எஸ்ஜி அதாவது இந்த ஹீ இட் ஷீ இருக்குது பார்த்தீங்களா, அதோட வேர்ப் எப்பவுமே டீயில் தான் முடியணும். வேர் வந்துட்டு இஎன், ஏர் வந்து டி. இந்த கேபிட்டல் ஜி அண்ட் ஸ்மால் ஜி இது பார்த்தீங்களா, அதாவது யூ ஃபார்மல் தேயோடைய வேர்பும் வந்து பார்த்தீங்கன்னா இஎன்ல முடியும். ஸோ ஒவ்வொரு பர்சனுக்கும் ஒரு விதமாக வேர்பு முடியணும். இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கிலீஷில் இப்போது ஒரு வேர்ப் சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ லிவ் அப்படின்றோம், யூ லிவ், ஹீ லிவ்ஸ், ஷீ லிவ்ஸ். எப்படி பார்த்தீங்களா, ஐ சொல்லும்போது லிவ்னு சொல்கிறோம், யூன்னு சொல்லும்போது லிவ்னு சொல்கிறோம், ஹீ ஷீ இட்டு சொல்லும்போது லிவ்ஸ்ன்னு மாறுது. ஏன் அப்படி மாறுது நமக்கு எப்படியாவது தெரியுமா? கிடையாது. அது அப்படி தான் எழுதணும்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம். ஆனால் அதே விஷயத்தை இப்போ நீங்கள் தமிழில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு பர்சனுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டெம் வந்து கடைசியில் மாறிட்டே வரும். அதாவது இப்போது நான் படிக்கிறேன், நீ படிக்கிற, அவன் படிக்கிறான், அவள் படிக்கிறாள். இப்போ நான் சொல்லும்போது பார்த்தீங்களா, அந்த கடைசி பகுதி மட்டும் மாறிக்கிட்டே வருது, அந்தந்த பர்சனுக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டே வருது. நாங்கள் படிக்கிறோம், நீங்கள் படிக்கிறீர்கள், அவர்கள் படிக்கிறார்கள். ஸோ இப்போ சொல்லும்போது எல்லாமே மீனிங் என்னமோ ஒன்று தான், எல்லாருமே படிக்கிறாங்க. ஆனால் சொல்கிற விதம் மட்டும் பார்த்தீங்களா, ரெஸ்பெக்ட்னு வரும்போது ஒரு மாதிரி, இதே ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லும்போது ஒரு மாதிரி, ஒரு பையனை குறிக்கும்போது ஒரு மாதிரி, ஒரு பொண்ணை சொல்லும்போது வேர்ப் ஒரு மாதிரி, இது மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே வருது பார்த்தீங்களா. அதே விஷயந்தான் இங்கே ஜெர்மன்லேயும் அதை வேர்ப் கான்ஜுகேஷன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு பர்சனுக்கு வேர்ப் இப்படி தான் முடியணும். இப்போ தமிழில் நான் சொன்ன மாதிரி இது இப்படி தான் முடியணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? அது நம்மளோட மதர் டங். ஸோ நம்ம சின்ன வயசுலேருந்து அதை படித்து பேசி கேட்டு பழகுனதுனால அதை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அப்போது இந்த லாங்குவேஜ்க்குன்னு ஒரு ஃபாலோ பண்ணுறாங்க, அதை தான் வேர்ப் கான்ஜுகேஷன் இல்லை வேர்ப் எண்டுங்கன்னு சொல்கிறாங்க. இந்த ரூல்ஸை நீங்கள் அப்படியே மெமரைஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஸ்டெம் ஆஃப் த வேர்ப் அதில் அதோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் இதை யூஸ் பண்ண போகிறீங்க. அது என்னன்றதை நம்ம நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போவே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ இது ஷீன்னு சொன்னேன், இந்த வேர்புக்கு டீயில் முடியுது. இந்த 3 பர்சனுக்குமே வேர்ப் வந்து டீயில் தான் முடியுது, இந்த பர்சனுக்கும் வேர்ப் டீயில் தான் முடியுது. பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சிமிலராக தான் இருக்குது. இது ரெண்டுமே வேர்ப் வந்து டீயில் தான் முடியுது. அதே மாதிரி வேருக்கும் இந்த 2 பர்சனுக்குமே வேர்ப் எப்போவுமே இஎன்ல தான் முடியும். புரியுதுங்களா? இதுக்கான இதை எப்படி ஒரு வேர்பில் யூஸ் பண்ணுறது அதை பற்றி நான் இப்போ சொல்ல போகிறேன். நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? பர்சனல் ப்ரொனவுன்ஸ் அண்ட் வேர்ப் கான்ஜுகேஷன்ஸ் எண்டிங்ஸ் பார்த்தோம். அதாவது இஷ், இ, து, எஸ், டி, எர்எஸ்ஜி, டி, வியர், இஎன், இயர், டி, ஜிசி, இஎன் இந்த ரூல்ஸை பார்த்தோம். இந்த ரூல்ஸை எப்படி நம்ம வந்துட்டு ஒரு வேர்பில் அப்ளை பண்ண போகிறோன்றதை இப்போ பார்க்கலாம். அதுக்கு தான் எக்ஸாம்பிள் வந்து wohnen, டு லிவ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இது வேர்புன்னு ஃபஸ்ட்டு எப்படி உங்களுக்கு தெரியும்? இந்த வேர்பில் தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டேன். ஆனால் இது வேர்புன்னு நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? ஜெர்மனில் ஒரு வேர்டை பார்த்தா எப்படி மேம் கண்டுபிடிக்க முடியும்னா, உங்களால் பார்த்து எதையுமே கண்டுபிடிக்க முடியாது. யூ நீட் டு நோ ஃபஸ்ட்டு என்னென்னா அதோட அர்த்தம் என்னன்னு தெரியணும். மீனிங் தெரியலனா அது வேர்பா இல்லையான்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. இன்னொரு எக்ஸப்ஷன் ட்ரிக்ஸ் வேணால் இருக்குது. அதாவது ஜெர்மனில் 99% ஆஃப் வேர்ப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இஎனில் தான் முடியும். அதை தான் இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. இன்ஃபினிட்டிவ் ஃபார்மா அப்படின்னா என்னென்னா ப்ளூரல் ஃபார்ம்னு சொல்கிறாங்க. நான் தான் சொன்னேனே வேர்ப் கான்ஜுகேஷனுக்கு வந்துட்டு இந்த மாதிரி எண்டிங்ஸ் ஒரு வேர்புக்கு ஒரு மாதிரி முடியும்னு சொன்னேன்ல. அப்போ ப்ளூரல் ஃபார்முக்கு வந்து நீங்கள் வந்து பார்த்துருந்தீங்கன்னா இஎன் இந்த மாதிரி எண்டிங் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுதான் அவங்க இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம்னு சொல்கிறாங்க. இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம் வேர்பில் மட்டும்தான் இந்த ரூலை நம்மளால் அப்ளை பண்ணவே முடியும். இன்ஃபினிட்டிவ்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்னு சொன்னேன்? ஜெர்மனில் வேர்ப்ஸ் வந்து இஎனில் முடியும்னு சொன்னேன். ஓகே, அப்போ இஎனில் முடிஞ்சிருக்கு. ஸோ இது வேர்ப், இதை வச்சு நான் கண்டுபிடிச்சிக்கலாமே. நான் ஏன் மீனிங்கை வந்து ஞாபகம் வச்சுக்கணும்? எனக்கு எந்த வேர்டெல்லாம் நான் வந்து இஎன் பார்க்குறேனோ அது எல்லாமே வேர்புன்னு சொல்லி நான் கன்சிடர் பண்ணிக்கலாமே. மீனிங் கூட எனக்கு தெரியலன்னா நான் அப்ளை பண்ணலாம் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அந்த மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா ஜெர்மனில் சில நவுன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா இஎனில் தான் முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா இப்போ ஹென்ஷன் அப்படின்னா சிக்கன்னு சொல்லுவாங்க. இப்போ அவுட்டோபானன் அப்படி சொல்லிட்டிங்கன்னா அந்த ஹைவேஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ நான் சொன்ன இந்த 2 எக்ஸாம்பிளுக்குமே பார்த்தீங்கன்னா வேர்ப் இஎனில் தான் முடிஞ்சிருக்கு. ஐ மீன் நவுன்ஸ் வந்து நான் சொன்னது இஎனில் முடிஞ்சிருக்கு. அதுக்காக அதை வேர்புன்னு சொல்லிட்டு நம்ம கான்ஜுகேட் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா மீனிங் வேறு. ஹைவேஸ்
அண்ட் நான் சொன்னது சிக்கன், அது எல்லாமே நவுன்ஸ். எப்படி நவுன்ஸில் இதை அப்ளை பண்ண முடியும்? வேர்பில் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி உங்களுக்கு மீனிங் தெரிஞ்சால் மட்டும்தான் அது வேர்பா நவுனான்னு சொல்லிட்டு நீங்கள் செக்ரிகேட் பண்ண முடியும். இப்போ நம்ம இதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வோனென் அப்படின்னா என்ன? டு லிவ்னு சொன்னேன். இதுதான் ஸ்டெம் ஆஃப் த வேர்ப் என்னன்னு சொன்னோம்? இஎன். இந்த எண்டிங்ஸ், இந்த இஎனோட ரீப்ளேஸ்மெண்ட் தான் இந்த எண்டிங்ஸே. இந்த ரூல்ஸ் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் அப்படியே இதில் ரீப்ளேஸ் பண்ண போகிறீங்க. இஎனை ரிமூவ் பண்ணி இதை ஜஸ்ட் அந்தந்த பர்சனுக்கு ஏற்ற இடத்துல இருக்கிற எண்டிங்ஸ் எடுத்துகிட்டு வந்து அங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இஷ், இதுக்கு என்ன எண்டிங்னு படித்தோம்? இ. இதை நீங்கள் மெமரைஸ் பண்ணிட்டா ஈஸியாக இந்த இஎனோட ரீப்ளேஸ்மெண்ட் இடத்துல இதை நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். இஷ் வோனே அப்படின்னா ஐ லிவ். ஓகே. டூ வான்ஸ்ட். ஏன் எஸ்டி வந்திருக்கு? பிகாஸ் டூக்கு என்ன எண்டிங்னு சொன்னோம்? எஸ்டி. அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து இங்கே இஎனை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் இதை ரீப்ளேஸ் பண்ணல, நீங்கள் இஎனை எடுத்துகிட்டு தான் ரீப்ளேஸ் பண்ணுறீங்க. ஒவ்வொரு தடவையுமே இன்ஃபினிட்டிவ் ஃபார்மில் தான் இந்த ரூல்ஸ் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் ஒவ்வொரு பர்சனுக்கும் ரீப்ளேஸ் பண்ணணும். ஏர், எஸ், ஜி இந்த 3 பர்சனுக்குமே எப்படி வேர்ப் முடியும்? டீயில் தான் முடியும். ஸோ திருப்பி என்ன பண்ணியிருக்கோம்? இஎனை எடுத்துகிட்டு டீயை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கீங்க. வியருக்கு பார்த்தீங்கன்னா வோனென். அகெயின் இஎன் ரீப்ளேஸ்ட் பை இஎன். நான் என்ன சொன்னேன்? இங்கே பாருங்கள், ப்ளூரல் ஃபார்ம் வோனென். ஏன்னா அந்த மெயின் ஸ்டெம் அப்படியே அந்த மெயின் வேர்பை எடுத்துகிட்டு வந்து இங்கேயே நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். வேறு எந்த சேஞ்சஸும் இல்லை, பிகாஸ் அது ப்ளூரல் ஃபார்ம். இயருக்கு வந்து இஎன் ரீப்ளேஸ்ட் பை இந்த டீ அப்படியே எடுத்துகிட்டு வந்து இங்கே யூஸ் பண்ணிட்டோம். கேபிட்டல் சி அண்ட் ஸ்மால் சி இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரீப்ளேஸ்மெண்ட் இஎன் தான் ரீப்ளேஸ்மெண்ட். ஏன்னா அது திருப்பியும் ப்ளூரல் ஃபார்ம். ஸோ இந்த மெயின் வேர்டை அப்படியே தான் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இது ரெண்டுமே பாருங்களேன், வோனென் இங்கேயும் வோனென். நான் முதலே சொன்னேன்ல, இந்த 2 பர்சனுக்கும் வேர்ப் ஒரே மாதிரி தான் எண்ட் ஆகும். இந்த 3 பர்சனுக்கும் வேர்ப் வந்து ஒரே மாதிரி தான் எண்ட் ஆகும். இங்கேயும் ஓன்ட்டுன்னு தான் இருக்குது, இங்கேயும் ஓன்ட்டுன்னு தான் இருக்குது. அண்ட் இந்த 3 ஜி பார்த்தீங்கன்னா இங்கே ஷீக்கு வந்து ஓன்ட்டு, இந்த 2 ஜீக்கு வந்து ஓனென். இதை வச்சே நம்ம சென்டென்ஸில் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஓன்ட்டுன்னு இருக்குது, அப்போ இந்த இடத்துல ஷீயாக தான் இருக்கலாம், ஏன்னா முன்னாடி ஒரு பர்சன் இருக்குது. ஓகே, இப்படி கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த 2 பர்சனுக்குமே நீங்கள் சென்டென்ஸை வச்சே, ஏன்னா இதோட 2 வேர்போட எண்டிங்குமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நீங்கள் அதை வச்சுமே கண்டுபிடிக்கலாம். அண்ட் மோரோவர் இதில் இன்னொரு ட்ரிக்கும் இருக்குது. இந்த ரூல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்தந்த பர்சனுக்கு ரூல்ஸ் அண்ட் ஃபார்மேட்ஸ் நம்ம பார்த்தோம்ல, இந்த ரூல் அப்படியே கொண்டு போய் நம்ம ஒரு வேர்பில் அப்ளை பண்ணுறோன்னா அதை வந்து ரெகுலர் வேர்புன்னு சொல்லுவாங்க. ரெகுலர் வேர்புனா என்னென்னா ஜெர்மனில் ரீகில்மேஷிகன் வேர்புன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன மேம், ரெகுலர்னு சொல்கிறீங்க, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஒன்றுமே இல்லை. இங்கிலீஷில் எப்படி வீக் அண்ட் ஸ்ட்ராங் வேர்ப்ஸ்ன்னு இருக்கோ அதை தான் இங்கே ரெகுலர் வேர்புன்னு சொல்கிறாங்க. அதாவது வீக் வேர்பை தான் இங்கே ரீகில்மேஷிகன் வேர்புன்னு சொல்கிறாங்க. இந்த ரூல்ஸ் எப்படி மேம் நான் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இதை எடுத்துகிட்டு வந்து இந்த வேர்பில் யூஸ் பண்ணால் இது எப்படி ரெகுலர், இது எப்படி இர்ரெகுலர், நான் எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா வேறு ஆப்ஷனே கிடையாது. நீங்கள் இந்த ரூல்ஸை மெமரைஸ் பண்ணிட்டீங்கன்னா இது அப்ளை ஆகுதுன்னு சொன்னேன்ல, இது மாதிரி நீங்கள் நிறைய வேர்ப்ஸ் வந்துட்டு ரெகுலர் வேர்ப்லேயும் அப்ளை ஆகும். இர்ரெகுலர் வேர்பு நான் எப்படி ஒரு வேர்பை பார்த்தோன்னே கண்டுபிடிக்க முடியும்னு சொன்னீங்கன்னா அதை பற்றி தான் நான் இப்போ நெக்ஸ்ட்டு சொல்ல போகிறேன்.